ஸ்தோத்திரம். எல்லாரும் உட்காருவோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொரு பேருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றியும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் இன்னும் மேன்மேலும் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்பொழுதுமாக நம் ஆண்டவருடைய வார்த்தை கேட்பதற்கு முன்பதாக ஒரு பாடலை நாம் கேட்போம். பாடாமல் என்னால் இருக்க முடியாதையா, உம்மை துதிக்காம இருக்க என்னால் முடியாதையா. உம்மை பாடாமல் என்னால் இருக்க முடியாதையா, உம்மை துதிக்காமல் இருக்க என்னால் முடியாதையா. அன்பு தெய்வமே, நேச தெய்வமே, அன்பு தெய்வமே, நேச தெய்வமே, ஏசையா என் ஏசையா. உம்மை பாடாமல் என்னால் இருக்க முடியாதையா, உம்மை துதிக்காம இருக்க என்னால் முடியாதையா. எளிமையானவன் சிறுமையானவன் தண்ணீரை தேடி தாகத்தாலே நாவலென்று போனேனே. என்னை கண்டீரே, என் தாகம் தீர்த்திரே. என்னை கண்டீரே, என் தாகம் தீர்த்திரே. அற்பமாக எண்ணாமல் என்னை ஆதரித்தீரே, என்னை அற்பமாக எண்ணாமல் என்னை ஆதரித்தீரே. உம்மை பாடாமல் என்னால் இருக்க முடியாதையா, உம்மை துதிக்காம இருக்க என்னால் முடியாதையா. உம்மை பாடாமல் என்னால் இருக்க முடியாதையா, உம்மை துதிக்காமல் இருக்க என்னால் முடியாதையா. பார்க்கிற வண்ணமாய் நீர் பார்ப்பதே இல்லை, பட்சபாதம் எதுவுமே உம்மிடம் இல்லை. யாரை நீ அற்பமாக பார்ப்பதே இல்லை. புழுதியில் இருந்து என்னை தூக்கி எடுத்தீரே, பலவீனன் என்று பாராமல் அணைத்து கொண்டீரே. புழுதியில் இருந்த என்னை தூக்கி எடுத்தீரே, பலவீனன் என்று பாராமல் அணைத்து கொண்டீரே. உங்க அன்பிற்கு ஈடு இணை இல்லையப்பா, உன் இரக்கத்திற்கு முடிவேதான் இல்லையப்பா. உன் அன்பிற்கு ஈடு இணை இல்லையப்பா, உன் இரக்கத்திற்கு முடிவேதான் இல்லையப்பா.
துதிக்காமல் என்னால் இருக்க முடியாதையா. உம்மை துதிக்காமல் என்னால் இருக்க முடியாதையா. உம்மை பாடாமல் என்னால் இருக்க முடியாதையா. உம்மை துதிக்காம இருக்க என்னால் முடியாதையா. பலனெல்லாம் நீர்தானையா. எளியவனுக்கு திடனெல்லாம் நீர்தானையா. சிறுமைப்பட்டவனின் நம்பிக்கையெல்லாம் நீர்தானையா. திக்கற்ற பிள்ளைகளின் தகப்பன் நீரே. உம்மை நம்புகிற யாவரையும் நீர் கைவிடவே மாட்டீர். திக்கற்ற பிள்ளைகளின் தகப்பன் நீரே. உம்மை நம்புகிற யாவரையும் நீர் கைவிடவே மாட்டீர். ஒரு தாயை போல தேற்றும் தெய்வம் நீரே ஐயா. ஒரு தகப்பனை போல சுமக்கின்ற தெய்வம் நீரே. ஒரு தாயை போல தேற்றுகின்ற தெய்வம் நீரே. ஒரு தகப்பனை போல சுமக்கின்ற தெய்வம் நீரே. உம்மை பாடாமல் என்னால் இருக்க முடியாதையா. உம்மை துதிக்காம இருக்க என்னால் முடியாதையா. உம்மை பாடாமல் என்னால் இருக்க முடியாதையா. உம்மை துதிக்காம இருக்க என்னால் முடியாதையா. அன்பு தெய்வமே, நேச தெய்வமே, அன்பு தெய்வமே, நேச தெய்வமே, ஏசையா என் ஏசையா. உம்மை பாடாமல் என்னால் இருக்க முடியாதையா. உம்மை துதிக்காம இருக்க என்னால் முடியாதையா. உம்மை பாடாமல் என்னால் இருக்க முடியாதையா. உம்மை துதிக்காம இருக்க என்னால் முடியாதையா. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரை நாம் பாடுவது ஒரு பெரிய சந்தோஷம். ஹல்லேலூயா. நம் தேவன் நல்லவர். நாம் இப்பொழுதுமாக கர்த்தருடைய வார்த்தை கொஞ்ச நேரம் நாம் வாசித்து தியானிப்போம். வாசியுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் அதில் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போய்விடும். ஹல்லேலூயா. இங்கே கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களுக்கு தேவன் ஒரு பெரிய சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. மீட்கப்பட்டவர்களுக்கென்று ஒரு மகிழ்ச்சியை கர்த்தர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த உலகத்தில் சந்தோஷத்தை தேடி ஜனங்கள் எங்கெல்லாமோ போய் கொண்டு இருக்கிறாங்க. அங்கே போனால் மனசுக்கு சந்தோஷமாக இருக்குமா, ஒரு நிம்மதி இருக்குமா அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தில் ஜனங்களுடைய வாழ்க்கையில் பாருங்கள், அவ்வளவு மன உளைச்சலோடு ஜனங்கள் அநேகர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஒரு மனசு நிம்மதி இல்லாதபடி அநேக உலகத்தில் ஜனங்கள் மன உளைச்சலோடு வாழுகிறதை
நாம் பார்க்க முடியும். ஆனபடினால எங்கேயாவது போனால் சந்தோஷமாக இருக்கலாமா, ஒரு நிம்மதி கிடைக்குமா அப்படின்ற ஒரு சூழ்நிலைமையிலே அநேக ஜனங்கள் காணப்படுகிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நான் கொடுக்கறதில்ல, என்னுடைய சந்தோஷத்தையே நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். அல்லேலூயா. இந்த உலகம் கொடுக்கவும் எடுக்கவும் முடியாத சந்தோஷத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்படின்னா இந்த உலகத்தில் கூட பல இடத்துல பல காரியங்களிலே ஒரு சந்தோஷம் இருக்க தான் செய்யுது. ஒரு பார்க்குக்கு போனால், ஒரு பீச்சுக்கு போனால் சந்தோஷம் இருக்க தான் செய்யுது. அல்லது சினிமா தேட்டருக்கு போனாலும் சந்தோஷம் இருக்க தான் செய்யுது. இந்த உலகத்தில் சந்தோஷத்தை கொடுக்கிற பல இடங்கள் இருக்க தான் செய்யுது. ஆனால் அதெல்லாம் கொஞ்ச நேரம்தான். அதெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்கிறது கொஞ்ச நேரம்தான். அதுக்கு பிறகு பழையபடி அதே துக்கம்தான், அதே கவலை தான், அதே வேதனை தான். ஆனால் ஆண்டவர் ஒரு நித்திய மகிழ்ச்சியை ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு தருகிறார். அல்லேலூயா. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களுக்கு ஒரு நித்திய மகிழ்ச்சியை தேவன், ஒரு சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. உலகத்தில் பாருங்கள், பல விதமான சந்தோஷங்கள் வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 11:25 அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவ ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டான் என்று மோசேயை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்படின்னா இந்த உலகத்தில் ஒரு பாவ சந்தோஷம் இருக்குது. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்கிறதுனால அது ஒரு பாவம். அதாவது தேவனை துக்கப்படுத்துகிற, தேவனை வேதனைப்படுத்துகிற சில பாவங்கள் இங்கே இருக்கிறது. சில பழக்க வழக்கங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத இடத்துக்கு போகிறதுனால வேத வசனம் சொல்லுகிறது, அநித்தியமான பாவ சந்தோஷம் அதை காட்டிலும் தேவன் நமக்கு ஒரு நிரந்தர சந்தோஷத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அநித்தியமான பாவ சந்தோஷம். ஆனால் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களுக்கு நித்திய மகிழ்ச்சி. அல்லேலூயா. நித்திய மகிழ்ச்சினா அந்த மகிழ்ச்சி எப்பொழுதுமே இருக்கும். நித்திய காலமாக சதா காலங்களிலும் ஒருவரும் அந்த சந்தோஷத்தை உங்களிடத்திலிருந்து எடுத்து போடவே முடியாது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நித்திய சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை நம்முடைய தேவன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களுக்கு பாருங்க, வசனம் சொல்லுகிறது, சீயோனுக்கு திரும்பி வருவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமேல் இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போய்விடும். அல்லேலூயா. நித்திய மகிழ்ச்சி ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும்போது சஞ்சலம், தவிப்புகள், வேதனைகள், பாரங்கள் இவை எல்லாமே ஓடி போய்விடுமா. அல்லேலூயா. எல்லாமே உங்களை விட்டு ஓடி போய்விடும். பாருங்கள், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கூட எகிப்தின் அடிமைத்தனத்தில் 430 வருஷம் அவர்கள் அப்படியாக வேதனைப்பட்டார்கள், துன்பப்பட்டார்கள், உபத்திரப்படுத்தப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது தேவன் அவருடைய கூக்குரலின் சத்தத்தை கேட்டு அவர்களுக்கு இறங்கி அங்கே ஒரு மீட்பை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. ஒரு இரட்சிப்பு தேவ ஜனங்களுக்கு ஆண்டவர் ஒரு விடுதலையை கொடுத்தார். அந்த அடிமைத்தனத்திலிருந்து ஒரு மீட்பை கொடுத்தார். அல்லேலூயா. எல்லா ஜனங்களும் வெளியே வரும்படியாக கர்த்தர் ஒரு பெரிய மீட்பை கொடுத்தார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவர்கள் தொடர்ந்து பயணம் செய்யும்படியாக வனாந்திரத்தில் தேவன் அவர்களை வழிநடத்தினார். கர்த்தர் வாக்கு பண்ண அந்த தேசத்துக்கு அவர்கள் போய் சேரும்படியாக கர்த்தர் அவருடைய பிரயாணத்தில் நடத்தினார். அல்லேலூயா. அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட, நம்முடைய பழைய காலத்தில் நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் சில அடிமைத்தனத்தில் இருந்திருக்கலாம், பாவத்தில் இருந்திருக்கலாம், அக்கிரமத்தில் இருந்திருக்கலாம், தேவனை விட்டு தூரமாக இருந்திருக்கலாம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் என்றைக்கு ஆண்டவருடைய இரத்தம் நம்மை சந்தித்ததோ, என்றைக்கு ஆண்டவருடைய கிருபை நம்மை சந்தித்ததோ, கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய மீட்பை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா.
ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். மீட்கப்பட்டவர்களுக்கென்று தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். மீட்கப்பட்டவர்களுக்கென்று ஒரு சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்படின்னா ஒரு சில நேரத்தில் நாம் நினைக்கலாம், நாம் ரட்சிக்கப்பட்டுட்டோமே, கர்த்தர் என்னை மீட்டு கொண்டு இருக்கிறாரே, அப்படின்னா எதற்கு என் வாழ்க்கையிலே பல சோதனைகள், பல பாடுகள், உபத்திரவங்கள் என்று நாம் நினைக்கலாம். அந்த சோதனைகள் மத்தியிலே, அந்த பாடுகள் மத்தியிலே தேவன் சந்தோஷத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. என்ன பாடுகள் நமக்கு வந்தாலும் கர்த்தர் நமக்கு இன்னொரு விதத்தில் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. மீட்கப்பட்டவர்களுக்கென்று தேவன் கொடுக்கிற ஒரு சந்தோஷம், எந்த சூழ்நிலைமையிலே நாம் நெருக்கப்பட்டு கொண்டிருந்தாலும், எந்த பாடுகள் மத்தியிலே நாம் கடந்து போய் கொண்டிருந்தாலும் அதிலே தேவன் ஒரு சந்தோஷத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். அப்படி என்றால் தேவன் எந்த விதத்தில் அவருடைய பிள்ளைகளை, மீட்கப்பட்டவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறார் என்பதை வேதத்தில் நாம் பார்க்க முடியும். வாசியுங்கள், சங்கீதங்களின் புஸ்தகம் 90வது சங்கீதம், அதில் 15ஆம் வசனம். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். ஆமென். ஹல்லேலூயா. தேவ மனுஷனாகிய மோசே இந்த சங்கீதத்தை அவர் எழுதியிருக்கிறார். அவருடைய வாழ்க்கையிலும் அவர் சொல்லுகிறார், பாருங்க, தேவரீர் நாங்கள் சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் எங்களை மகிழ்ச்சியாக்கும். ஹல்லேலூயா. நாங்கள் துன்பப்பட்டு இருக்கிறோம். அநேகருடைய வாழ்க்கையில் சில துன்பத்தின் பாதையிலே அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள், உபத்திரவத்தின் மத்தியிலே நடந்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு, அதாவது அப்படிப்பட்ட துன்பத்தின் பாதையிலே நடக்கும்போது அநேகர் சோர்ந்து போய்விடுகிறார்கள், தளர்ந்து போய்விடுகிறார்கள். எங்களுக்கு எவ்வளவு நாட்கள் இந்த துன்பங்கள், பாடுகள், வேதனைகள், கஷ்டங்கள், எங்களுக்கு இந்த கஷ்டங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறதே, இதிலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை இல்லையா? இதிலிருந்து எங்களுக்கு ஒரு சந்தோஷம் பிறக்காதா? எங்களுக்கு ஒரு நல்ல வழி திறக்காதா? அப்படின்ற மாதிரிலாம் அநேகருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்க முடியும். அதை தான் மோசே தேவ மனுஷன் சொல்லுகிறான், தேவரீர் நாங்கள் சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் துன்பப்பட்ட வருஷங்களுக்கும் நீர் எங்களை மகிழ்ச்சியாக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் அப்படியே துன்பத்தின் பாதையில் தேவன் நம்மை ஒரு நாள் விட்டுவிடவே மாட்டார். அல்லேலூயா. உபத்திரவத்தின் பாதையில், ஒரு கண்ணீரின் பாதையில் தேவன் நம்மை ஒரு நாளும் அவர் விட்டு விடுகிற தேவனே கிடையாது. அல்லேலூயா. நம்ம எவ்வளவு நாட்கள், எவ்வளவு வருஷங்கள், மாதங்கள் துன்பத்தை காண்கிறோமோ அதற்கு சரியாக, அதற்கு மேலாக தேவன் நம்மை சந்தோஷப்படுத்துகிற கர்த்தராக இருக்கிறார். அல்லேலூயா. மீட்கப்பட்ட ஜனங்களுக்கென்று தேவன் சந்தோஷத்தை கொடுக்கிறார். யோபுடைய வாழ்க்கையிலே அப்படிதான், அவனுடைய வாழ்க்கையிலே துன்பத்தின் நாட்களாக அவன் கடந்து கொண்டே இருந்தான். துன்பத்தின் பாதையிலே அவன் கடந்து செல்லுகிற ஒரு நிலைமை காணப்பட்டது நம்ம எல்லாருக்கும் தெரியும். யோபுடைய சரித்திரத்தை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு காலத்தில் அவன் செல்வ சீமானாக இருந்தான், ஒரு பெரிய ஒரு ஐஸ்வர்யவானாக இருந்தான், எல்லாமே இருந்தது, நல்ல குடும்பம் இருந்தது, நல்ல சொத்துக்கள் இருந்தது, நல்ல வேலைக்காரர்கள் எல்லாமே இருந்தது. ஆனால் ஒரு நாள் வந்தபோது எல்லாம் அவனை விட்டு போய்விட்டது. அல்லேலூயா. ஒன்றுமே இல்லை. எல்லா பிள்ளைகள் போனது, சொத்துக்கள் போனது, சரீரத்தில் இருந்த பலனெல்லாம் போய்விட்டது, எல்லாமே இழந்த போன போது கூட அவன் சொல்கிறான் பாருங்க, யோபு 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. யோபு 14:14. மனுஷர் செத்த பின்பு பிழைப்பானோ, எனக்கு மாறுதல் எப்பொழுது வருமென்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாட்களெல்லாம் நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. காத்திருக்கிறான். சரீரத்தில் எவ்வளவோ வேதனைகள், உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவ்வளவு வியாதி அவனுடைய சரீரத்தில். ஒரு பக்கம் மனவேதனை, எல்லாத்தையும் இழந்து விட்டோமே என்ற ஒரு வேதனை. அப்படி இருக்கிற ஒரு மனுஷனை சமுதாயம் எப்படி பார்க்கும்?
ஒரு வேதனையோடு இருக்கிற மனுஷனை, ஒரு வியாதியோடு ஒரு கடைசி தருணத்தில் இருக்கிற மனுஷனை பார்த்து ஜனங்கள் எல்லாம் சொல்லியிருப்பாங்க, அவ்வளோதான், யோபுனுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இனி அவன் கதை ஒன்றுமே பண்ண முடியாது, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி பரிதாபப்பட்டு ஜனங்களெல்லாம் பேசியிருப்பாங்க. ஆனால் யோபு என்ன சொல்கிறாரு? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா! என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் கடைசி நாளிலே அவர் பூமியின் மேல் நிற்பார். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். அல்லேலூயா! எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. இவனுக்கு இவ்வளோ பெரிய சோதனை வந்தும், இவ்வளோ பெரிய துன்பங்கள் உபத்திரம் வந்தும் இவன் இன்னும் தேவனை உயர்த்தி கொண்டே இருக்கிறானே, இன்னும் இவன் கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறானே, நான் இவனை எப்படி ஆசீர்வதிக்காமல் இருக்க முடியும்? அல்லேலூயா! யோபு சரித்திரத்தில் யோபு 42:10 சொல்லுகிறது, ஆண்டவர் யோபுனுடைய சிறையிருப்பெல்லாம் மாற்றிவிட்டு இரண்டத்தனையான ஆசீர்வாதத்தினால் நிரப்பினார். அல்லேலூயா! அப்படி என்றால் பாருங்க, அவன் எவ்வளவு நாட்கள் அவன் துன்பப்பட்டானோ, எவ்வளவு நாட்கள் அவன் வேதனைப்பட்டானோ, அதற்கு சரியாய் சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷத்துக்கும் கர்த்தர் யோபுவை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தினார். அல்லேலூயா! எல்லாருக்கும் சந்தோஷம். யோபு அவனை கர்த்தர் ஆசீர்வதித்தபடினால யோபுவின் துன்பத்தை எல்லாம் கர்த்தர் மாற்றி, சிறையிருப்பெல்லாம் மாற்றி, கர்த்தர் அவனை தேசத்தில் எந்த இடத்துல அவன் வெட்கப்பட்டானோ, எந்த இடத்துல அவன் பரிகாசம் பண்ணப்பட்டானோ, அதே இடத்துல கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தினார். அல்லேலூயா! ஆண்டவர் துன்பத்தை கண்ட வருஷத்துக்கும் சரியாய் மகிழ்ச்சி ஆக்குகிற கர்த்தர், மீட்கப்பட்டவர்களுக்கென்று கர்த்தர் கொடுக்கிற ஒரு பெரிய சந்தோஷம். அல்லேலூயா! பாருங்கள், யோபுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருந்திருக்கும். எல்லாருக்கும் அவன் விருந்து பண்ணுறான். எல்லாம் சொந்த பந்தங்கள் எல்லாரும் வாங்கப்பா வாங்கப்பா, ஊரில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் வாங்க, நாம் சந்தோஷமாக இருப்போம். அல்லேலூயா! அப்படி என்றால் தேவன் மீட்கப்பட்டவர்களுக்கென்று துன்பத்தை கண்ட வருஷத்துக்கு கர்த்தர் சரியாய் மகிழ்ச்சியாக்குகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா! அடுத்ததாக வாசியுங்கள், சங்கீதம் 42 சங்கீதம் 11 என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்கு தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. அல்லேலூயா! என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? கலக்கத்தின் மத்தியிலே தேவன் தம்முடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துகிற கர்த்தராய் இருக்கிறார். அல்லேலூயா! கலக்கம் அநேகருடைய வாழ்க்கையிலே பல காரியங்களை குறித்து அவர்கள் கலங்கி கொண்டிருக்கிறார்கள். குடும்பத்தின் காரியத்தில் சிலர் அநேகருடைய வாழ்க்கையில் எதிர்காலத்தை குறித்து ஒரு கலக்கம், ஒரு பயம். அநேகருக்கு சிலருக்கு ராத்திரியில் கெட்ட சொப்பனை கண்டாலே ஒரு பயம்தான், ஒரு கலக்கம் வந்துடும். கெட்ட சொப்பனமாக வருதே, என்ன நடக்க போதோ, என்ன ஆக போதோ தெரியலையே, அப்படின்ற மாதிரிலாம் ஒரு கலக்கம் வரும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, மீட்கப்பட்டவர்களுக்கு அந்த கலக்கத்திலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்து சந்தோஷப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா! கலங்கி நிற்கிறார்கள் இஸ்ரவேல் ஜனங்களெல்லாம். பாருங்க, கலங்கி பயந்து நிற்கிறாங்க. கோலியாத் அவன் யுத்தத்துக்கு வந்து நிற்கிறான். வாசிங்கள் 1 சாமுவேல் 17:11. அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். பாருங்க, அந்த ஜனங்களெல்லாம் பெலிஸ்தன் கோலியாத்தின் வார்த்தைகளை கேட்டு அவர்கள் கலங்கி பயந்து நின்றார்களாம். அநேகருடைய கலக்கங்களை தேவன் மாற்றுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா! கலக்கங்கள் பாருங்க, எல்லாரும் பெலிஸ்தனுடைய அந்த கோலியாத்தினுடைய தோற்றத்தை பார்க்குறாங்க. இவன் இவ்வளோ பெரிய உருவமாக இருக்கிறானே, இவன்கிட்ட இவ்வளோ பெரிய பட்டயம் இருக்குதே, இவ்வளோ பெரிய ஆயுதங்கள் இருக்குதே, நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம் சின்ன சின்ன ஆயுதமாக இருக்கிறத, அவன் வெயிட் என்ன, அவன் ஹைட் என்ன, நம்ம வெயிட் என்ன, நம்ம ஹைட் என்ன எப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே ஒரு ஒப்பிட்டு பார்க்குறாங்க. அவனுக்கும் அந்த கோலியாத்துக்கும் தங்களுக்கும் பார்த்துட்டு அவங்க பயப்படுறாங்க. இவன்கிட்ட போய் நம்ம யுத்தம் பண்ணி நம்ம எப்படி ஜெயிக்க முடியும்? ஆனால்
அந்த இடத்துல தேவன் தாவீதை கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. அவன் எப்படி பார்க்குறான்னா, அந்த கோலியாத்தை அவனை விட எனக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் பெரியது. ஹல்லேலூயா. அவன்கிட்ட இருக்கிற ஆயுதத்தை விட எனக்குள்ளே இருக்கிற வல்லமை பெரியது. என் இயேசு எனக்குள் பெரியவராக இருக்கிறார் என்ற அந்த ஒரு எண்ணம், அந்த ஒரு விசுவாசம் தாவீதுக்குள்ளே இருந்ததுனால, சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தினாலே தாவீது கோலியாத்தை ஜெயித்தான். ஹல்லேலூயா. எல்லாருடைய கலக்கங்களும் நீங்கி போய்விட்டது. அந்த முழு இஸ்ரவேல் ஜனங்களுடைய கலக்கங்கள், பயங்கள் எல்லாம் நீங்கி போய்விட்டு, கலங்கின இடத்துல கர்த்தர் அதே இடத்துல ஒரு பெரிய சந்தோஷத்தை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. தாவீது சொல்றான், இந்த யுத்தம் கர்த்தருடையது, நீங்க எதை குறித்தும் கலங்க வேண்டாம், நீங்க எதை குறித்தும் பயப்பட வேண்டாம், கர்த்தர் இந்த யுத்தத்தை நடத்துவார். ஹல்லேலூயா. அப்படி என்றால் உங்கள் வாழ்க்கையில் எதை குறித்தும் நீங்கள் கலங்க வேண்டிய அவசியமே கிடையாது. எதை குறித்தும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் மேலே இருக்குது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை உங்களுக்குள்ளே இருக்குது. கர்த்தருடைய நாமம் உங்கள் கையில் இருக்கிறது. அந்த நாமத்தினாலே நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள். ஹல்லேலூயா. இந்த உலகத்தை ஜெயிப்பீர்கள், பிசாசை ஜெயிப்பீர்கள், எல்லா பிரச்சனைகளை, போராட்டங்களை இயேசுவின் நாமத்தினாலே நாம ஜெயம் எடுக்க முடியும். ஹல்லேலூயா. நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்தார். கலக்கத்தின் மத்தியில் இருந்த ஜனங்களுக்கு பெரிய சந்தோஷம். எல்லாரும் பாடுறாங்க, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று சொல்லி எல்லாம் ஆடி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி சந்தோஷப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா. கலங்கின இடத்துல மீட்கப்பட்டவர்களுக்கு என்று ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. முதலாவது நான் சொன்னேன், துன்பத்தை கண்ட வருஷத்துக்கு சரியாய் கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியாக்குகிற கர்த்தராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது, எதை குறித்து நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீங்களோ, எதிர்காலத்தை குறித்து அல்லது பலவிதமான சூழ்நிலைமைகளை குறித்து, பல நெருக்கடிகளை குறித்து, கடன் பிரச்சனைகளை குறித்து, தொழிலில், வியாபாரத்தில், பல சூழ்நிலைமையில் என்ன பிரச்சனை குறித்து நீங்கள் கலங்கி கொண்டிருந்தாலும் அதே இடத்துல கர்த்தர் உங்களை ஜெயமாய் உயர்த்துவார். ஹல்லேலூயா. உங்களை ஜெயமாய் நடக்க பண்ணுவார். நமக்கு ஜெயம் கொடுக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எந்த இடத்துல கலங்கி இருக்கிறீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக ஒரு வசனம் வாசியுங்க. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 33, 34. இது என் குமாரனுடைய அங்கிதான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது, யோசேப்பு பீருண்டு போனான் என்று புலம்பி தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையை கட்டிக்கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்து கொண்டிருந்தானா. இந்த இடத்துல எல்லாருக்கும் தெரியும் இந்த சம்பவம். அதாவது யாக்கோபு அதிகமாய் நேசித்ததான இந்த யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை பார்க்க வேண்டும் என்று சொல்லி போன போது அந்த யோசேப்புக்கு கொடுத்த அந்த தரிசனத்தின் நிமித்தமாக சகோதரரெல்லாம் யோசேப்பை பகைத்து அவனை அடித்து குழியில் போட்டுறாங்க. ஆனால் தகப்பனுக்கு என்ன செய்தி வருது? யாக்கோபுக்கு என்ன செய்தி சொல்கிறாங்க? சகோதரர்கள்லாம் வந்து சொல்கிறாங்க, உன் குமாரனை யோசேப்பை ஒரு காட்டு மிருகம் பட்சித்து அதை அடித்து விட்டது, அது கொன்று போட்டு விட்டது, பாரு அவருடைய வஸ்திரத்தை பாரு என்று சொல்லி காமித்த உடனே யாக்கோபு புலம்பி அழுகிறான். ஆண்டவரே, இந்த துக்கம் என்னால் தாங்க முடியலே என்று சொல்லி அவன் புலம்பி கொண்டே அழுகிறான். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் பல காரியங்களை குறித்து நீங்கள் புலம்பி கொண்டிருக்கலாம். என் குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, என் வாழ்க்கையில், என் சரீரத்தில் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது, நான் என்ன செய்ய முடியும், யார் எனக்கு உதவி செய்ய முடியும் என்று சொல்லி பல காரியங்களை குறித்து நீங்கள் புலம்பி யாக்கோபு துக்கித்தது போல துக்கித்து கொண்டிருந்தாலும் புலம்பின இடத்துல ஒரு சந்தோஷத்தை ஆண்டவர் தருவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. புலம்பலை கர்த்தர் ஆனந்த களிப்பாக மாற்ற என் தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா.
ஒரு நாள் வருகிறது பாருங்க, யோசேப்பு அந்த எகிப்து தேசத்தில் அவன் அதிகாரியாக இருக்கிறான். முழு எகிப்தின் ராஜ்யத்துக்கும் அவன் பெரிய அதிகாரியாக இருக்கிறான் என்று யாக்கோபுக்கு அந்த செய்தி வருகிறது. ஹல்லேலூயா! எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பாருங்க. அவன் சொல்கிறான், என் குமாரன் உயிரோடு இருக்கிறானா, இது எனக்கு போதும். ஹல்லேலூயா! இந்த வார்த்தை வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது இஸ்ரவேல் என் குமாரனாகி யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறான், இது போதும், நான் மரணம் அடையும் முன்னே நான் போய் அவனை பார்ப்பேன் என்று சொல்லுகிறான். ஹல்லேலூயா! என் குமாரன் உயிரோடு இருக்கிறான். ஒரு பெரிய சந்தோஷம், எல்லாம் முடிந்து விட்டது என்று சொல்லி புலம்பி அழுததான இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையிலே ஒரு நல்ல செய்தியை கொடுத்து கர்த்தர் சந்தோஷப்படுத்தினார். ஹல்லேலூயா! ஒரு வாழ்க்கையில் எதை குறித்து புலம்பி கொண்டிருக்கிறீங்க? என் வாழ்க்கையில் இந்த ஒரு ஆசீர்வாதம் இல்லையே, இந்த காரியத்தில் ஒரு பிரச்சனை இருக்குதே என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். யாக்கோபுக்கு தேவன் எப்படி ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்தாரோ அதுபோல கர்த்தர் உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுவதற்கு தேவன் நல்ல செய்தியை கொண்டு வருவார். ஹல்லேலூயா! தூர தேசத்திலிருந்து கொண்டு வருகிற சொல்லப்படுகிற ஒரு செய்தி ஆத்துமாவை குளிர பண்ணும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா! உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா! நீங்கள் எதை குறித்து புலம்பிக் கொண்டிருக்கிறீங்க, எதை குறித்து நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க, எதை குறித்து நீங்கள் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறீங்க, மீட்கப்பட்டவர்களுக்கென்று தேவன் சந்தோஷத்தை கொடுக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எதிலே துக்கப்பட்டீங்களோ, எதிலே புலம்பிக் கொண்டிருந்தீங்களோ அதிலே ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும்படியாக ஒரு நல்ல செய்தியை ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா! அப்படிப்பட்ட ஒரு நன்மையை, ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் உங்களுக்கு தேவன் தருவார். மீட்கப்பட்டவர்களுக்கென்று கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனங்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போய்விடுமாம். ஹல்லேலூயா! அப்படிப்பட்ட ஆசீர்வாதம், அப்படிப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் செபிப்போம். கேட்ட வசனத்தின்படி, கேட்ட வார்த்தையின்படி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில், குடும்பத்தில் நன்மை செய்யும்படியாக, ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா! கர்த்தாவே, நீர் தந்த நல்ல வேத வசனத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறேன் என்று வாயை திறந்து சொல்லுங்கள். யாரெல்லாம் சொல்கிறீங்களோ கர்த்தர் அதை பார்க்கிறார். ஹல்லேலூயா! 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 எல்லாரும் நன்றி சொல்லுங்கள். ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, மீட்கப்பட்ட ஜனங்களுக்கென்று ஆண்டவரே நீர் சந்தோஷத்தை கொடுக்கிற தேவன் ஐயா. ஹல்லேலூயா! துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாய் மகிழ்ச்சியாக்குவேன் என்று சொன்னீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. கலங்கி நிற்கிற இடத்துல சந்தோஷத்தை கொடுக்கிற தேவன் நீங்கள் தான் ஆண்டவரே. புலம்பி நிற்கிற காரியங்களிலே ஒரு நல்ல செய்தியை கொடுத்து ஆண்டவரே ஆனந்த களிப்பை கொடுக்கிற தேவன் நீங்கள் தான் ஆண்டவரே. புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற கர்த்தர் நீங்கள் தானப்பா. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. யாரெல்லாம் சொல்ல முடியும்? மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் எதினால் நீர் என்னோடு வருவதினால். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும்
வாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. ஆமேன். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் ஒரு மரம் கூட வருது. மாறாவில் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. எல்லாரும் பாடுங்க. மாறாவில் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா நான் எழுதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எழுதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். நீர் என்னோடு வருவதினார், எதினார் நீர் என்னோடு வருவதினார், எதினார் நீர் என்னோடு வருவதினார், எதினார் நீர் என்னோடு வருவதினார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கசப்பை மதுரமாக்குகிற கர்த்தர், உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறவர், தோல்வியை ஜெயமாய் மாற்றுகிற கர்த்தர், உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற கர்த்தர். அவர் உங்களோடு கூட வருவார், அவர் உங்களோடு கூட வருவார், அவர் உங்களோடு கூட வந்து உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் தேவைகளை சந்திப்பார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் அன்பின் பரலோக பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டதான ஆண்டவரே மனமகிழ்ச்சி நாளிலும் ஐயா நாங்கள் ஒன்று கூடி உம்முடைய சமூகத்தில் உம்முடைய ஆலயத்தில் அப்பா உம்மை துதித்து பாடி ஆராதித்து ஆண்டவரே உடைய தெய்வீக பிரசன்னத்தோடு ஆண்டவரே அப்பா சோத்திரமை நோக்கி ஆண்டவரே உடைய வசனத்தை வார்த்தை சத்தியத்தை கேட்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு செய்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் தேவன் ஆண்டவரே உடைய வார்த்தை வசனத்தை ஒரு நாளும் நீர் தரையில் விழவிட மாட்டீரப்பா. அது போன காரியமாய் வாய்க்கும் என்று சொன்ன வசனத்தின்படி ஆண்டவரே அப்பா உடைய சத்தத்தை வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பேருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே உடைய வசனம் வார்த்தை நிறைவேற வேண்டும் ஐயா. கர்த்தர் அப்படியே கிரியை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு பேரையும் பெரியோர்கள் சிறியோர்கள் சகோதரர்கள் சகோதரிகள் ஒவ்வொரு பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லாருடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் ஐயா. ஒவ்வொரு பேருடைய கைகளின் பிரயாசத்தில் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாய் செபிக்கிறேன் ஐயா. ஒவ்வொரு பேருக்கு நல்ல சுகம் பலன் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் ஐயா. நம்முடைய பிள்ளைகள் என்னென்ன காரியங்களிலே முயற்சி எடுத்து பிரயாசப்பட்டு செய்கிறார்களோ நல்ல பலனை ஆசீர்வாதத்தை நன்மையை கொடுக்க வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தர் ஜெபத்தை கேட்டு நீர் அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாருடைய பிரயாணங்களிலே கர்த்தர் கூட இருந்து பாதுகாத்து நடத்த வேண்டும் ஐயா. எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நம்முடைய தெய்வீக சமாதானம் எப்பொழுதும் தங்கியிருக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. நன்மையும் கிருபையும் தொடர்ந்து நடத்த வேண்டும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, காத்து கொள்ளுங்கப்பா. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் ஆசீர்வாதமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு தங்கியிருந்து ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.